நான் உங்கள் சீட்டி. இது கேமிங் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கிராணி சாப்டர் 2ல இருக்கிற ஹெலிகாப்டர் ஸ்கிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க guys, கேம் பிளே போகலாம். எல்லாம் கிளவா எப்படி இருக்கீங்க? இருக்கீங்கடா, நான் நல்லா தான்டா இருக்கேன். நீ நல்லா தான் இருப்ப கிளவி. மற்றவங்க அடிச்சுட்டு என்ன நீ நல்லா இருக்க மாட்டியா? ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. இங்கே பாரு பேராண்டி, எப்போ பார்த்தாலும் என்ன நீ டார்கெட் பண்ணாத, இந்த கிழவனை டார்கெட் பண்ணு. ஏய் ஆண்டி என்ன மாட்டி விடுற? மாட்டி விடாம வேற யாரை நான் மாட்டி விட்டோம்? இல்லைன்னா அவன் என்னைய டார்கெட் பண்ணி அடிப்பான். என்னண்டி பாவம் பண்ண? அவளை கல்யாணம் பண்ணல, அதை நீ பண்ண பெரிய பாவம். சரி வாங்க கைஸ், இதை 2 டைம் பண்ணணும். ஒரு டைம் பண்ணாத கிளம்ப மட்டும் வரான், கிளை வர்றதில்லை. என்ன கர்மா வந்துருமோ. சரி வாங்க. இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் என்னென்ன தேவை? பிக்சர் தேவை, ஃபியூயிலு, டக் டேப்பு, கிளாஸ் வியூஸு. மாமா எனக்கு இவ்வளோ தேவைப்படுது. போ கிளம்ப போகிறான். அதுக்கப்புறம் எங்கே இருக்கிற அந்த கிளவியை காணோம். கிளவி கிளவி என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது, வரமானுங்கிறா? வந்துட்டா. ஓ அம்மா, அந்த கிளவி திருப்பி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாலே. அப்பா டக் டேப் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எங்கே? ஒன்றும் இல்லை. இந்த இதில் எதுவுமே கம்மிடுது. சரி வாங்க மேலே போய் டக் டேப்பு. இன்னும் என்னென்ன தேவை? இங்கே எதுவும் இல்லை கருமோ. இங்கே ஃபியூல் கிடைக்கணும். ஃபியூயில் எங்கடா இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. லங்கம். இங்கே மீட்டு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? கிளவா மீட்டு இருக்குது, வேணா பிரியாணி போட்டு சாப்பிட்டுக்கோ. வேணாம் பேராண்டி, அது 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது கெட்டு போயிடுச்சு. அட பாவீங்களா, அப்புறமேட்டு எதுக்குடா வச்சுருக்கீங்க? கிளவி எதுக்கு இதெல்லாம் வச்சு துறையிற? நான் என்ன பண்ணுறது? கறி தங்க விலை விற்கிது. அப்போ இருக்கும்போது நான் எப்படி வாங்கி சமைக்க முடியும்? என்ன கேள்வி சொல்கிறேன்? இந்தியாவில் தான் விலை ஏறிடுச்சுன்னு பார்த்தா உங்கள் ஊரில் விலை ஏறிடுச்சா? பேராண்டி, இது எல்லா ஊர்லேயும் தானே விலை ஏறுது. நீ என்ன பண்ண துறையா? ஆஹா, கண்ணு கச்சிடுச்சு. என்ன கச்சிடுச்சுன்னா அது ஃபியூல் கச்சிடுச்சு கேள்வி. ஃபியூயிலா? நல்ல வேலை இந்த கேமில் அது எங்கள் மேலே ஊற்றுற மாதிரி இல்லைன்னா என்ன? ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஊற்றி எரிச்சு விட்ருக்கணும். எரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த கேமில். சாப்டர் 3 தானே மேட்ச் பாக்ஸ் இருக்குது. வா சாகு நாயே சாகு. அவ்வளோதான். இந்த ஆமோ எடுத்துடலாம். தள்ளி போடி கிழட்டு நாயே. இந்த கிழவ வேறு வருவானே. கிழவா சீக்கிரமா வந்து சாகுடா டேய். கிழவா எங்கடா இருக்க? சீக்கிரமா வாடா டேய் கிழவா, கிழட்டு நாயே. பேராண்டி, நான் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பின்னாடி வந்து உன்னை அடிச்சிருவேன். அடிப்ப. கிளவிக்கும் உனக்கும் ஒரு வேலை பொறுப்பே இருக்காதா? புருஷன் வந்துட்டான். புருஷன் கொண்டாடி ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க. செத்துப்போ. வராரு ஐசியும். நீ எங்கடா என்ன பார்த்த? நான் தாண்டா உன்னை பார்த்துருந்தேன் இவ்வளோ நேரமா. இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துன்னு போய் இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த கிளவி மறைஞ்சே போயிட்டான். இவனை இது கூட தேவையான பொருள் எதுவும் இருக்குது. டோர் ஹேண்டில், டோர் எஸ்கேப் மோதலாம் தராதிங்க. இப்போ தாங்க கிளாஸ் வியூஸு, இந்த டக் டேப்பு, இந்த பிக்சர் இதெல்லாம் எடுத்து வந்து இங்கே போட்டுடணும். ஒரு கிளாஸ் வியூஸ் போட்டாச்சு. இன்னொன்று என்னென்ன தேவை? இது டக் டேப். என்னடா இது கிராண்ட் சாப்டர் ஒன்றும் அவ்வளோ பெருசாக எடுக்க முடியும்? இங்கே பாருங்கள், கிட்ட எடுத்த கூட எடுக்க முடியல. ஓகே, இது பிக்சர் இங்கே போட்டுடலாம். இந்த டோர் லாக்கை பயன்படுத்த வேண்டியது. டோர் லாக்கை உள்ளே வச்சுட்டா நம்ம ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஒவ்வொரு புள்ள மேலே எடுத்து போய் போட்டு டக் டேப்பு எடுத்துன்னு போய் இதுக்குள்ளே போட்டுடலாம். டக் டேப் போட்டு இன்னும் நம்மளுக்கு இன்னும் 2 பீஸ் பிக்சர் வேணுமா? இங்கே ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம். இங்கே ஒன்று இருக்குது. இது எடுத்துன்னு போய் இங்கே போட்டலாம். இன்னொரு பிக்சர் கண்டிப்பாக இந்த இவங்கிட்ட இருக்கும். யாராவது குட்டிச்சாய் தான், அவன் பேர் என்ன? அந்த பிக்சர். சரி வாங்க, மற்ற பொருட்கள்லாம் தேடுவோம். இந்த கிளம்பி வந்திருப்பாங்களே. சரி, இங்கே எதுவும் தேவை? ஒன்றும் இல்லை. இங்கேயும் இல்லை. இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருச்சு. இன்னொரு தேவையான பொருள். ஓகே, இந்த கன் எடுத்துக்கிட்டு கீழே போகலாமா? கண்டிப்பாக அந்த கிளம்பி வந்திருப்பாங்க. 2 நிமிஷம். கிளவி வந்துட்டிங்களா? நாங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. எங்கே இருக்க நீ? உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. மிஸ்ஸஸ் கிளவி, எங்ககிட்ட கன் இருக்குது. லூஸு, மிஸ்டர் கிளவின்ற டங் ஸ்லிப்பாகி வந்துருச்சு கிளவி. என்னமோ நீ மட்டும் பிறந்ததுலேருந்து இங்கிலீஷ்லேயே பேசுகிற மாதிரி. நான் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா உக்ரைன் தானே. உக்ரைன்லேயும் இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் லாங்குவேஜா கிளவி? இல்லையே, ரஷ்யன். ஏய் போய் சொல்லாத. ரஷ்யன் அஃபிஷியல் லாங்குவேஜில் தானே? ஆமாம்ல, மறந்துட்டேன். சரி, எங்கே இருக்க? என் கண்ணு முன்னாடி வா. அப்போ தானே நான் சுட்டு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த பாட்டை வேறு நல்ல வேலை தள்ளி விட்டாச்சு. ஏய் பேராண்டி, எதுக்குடா அந்த பாட்டு மேலே கையை வச்சேன்? இவன் எக்ஸ் கொடுத்த பாட்டு மேலேயே கண்ணாகிறான். கிளவி இதெல்லாம் நீ கேட்குறது இல்லையா?
நான் பார்த்துக்கிறேன் பேராண்டி, பார்த்துக்கிறேன். இவனை என்ன பண்ணுறான்னு மட்டும் ஒரு எங்கடா இருக்க கிழவா? எம்மா கிளவி படுற கோவத்தை பார்த்தா இன்னைக்கு கிழமை கதை முடிஞ்சிச்சு போலியே. சரி வாங்க, இது என்ன பாத்ரூமில் எனக்கு போட்டிக்கு அவனுக்கு இது தேவை. இது கண்டிப்பாக ஃபியூல் இருக்கும் நிறைய டைம். இல்லை, நான் எப்போ இது வச்சாலும் நிற்காது ஏங்க. அந்த பக்கம் விஞ்ச் இங்கே தான் இருக்கும். அடித்து சொல்கிறேன், விஞ்ச் எப்பயுமே இந்த சர்க்குலேஷனில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது வந்துட்டான். ஏன்னா கிளம்ப வரான். ஓ, பாட்டை தள்ளி விட்டது இல்லையா? எதுக்குடா என் பாட்டை தள்ளி விட்ட? நீ சத்து போனா நாதாரி நாய் கிளவி உனக்கு துரோகம் பண்ணுறான்னா நான் கொண்டுட்டேன். தேங்க்யூ பிராண்டி, தேங்க்யூ. நானே அவனை பார்த்து நான் கொண்டுடலான்னு நினச்சேன். அவ்வளோதான், 2 நிமிஷத்தையும் வரமாட்டான். இவன் எங்க? ஏய் கிளவி சவுண்டு போட்டு, ஐயோ ஐயோ அம்மா, ஜஸ்ட்டு செம்ம ஜஸ்ட். இது சும்மா தாங்க அது ஷூட் அமுத்தினேன். அது எப்படி போய் கிளவி அடிச்சு கொடுச்சுன்னே தெரில. சில டைம் படவே படாது, இந்த அடி பர்ஃபெக்டாக போய் கையிலே போட்டுருச்சு. அம்மா 2 பேர் சாகுங்க நாய்ங்களும். எனக்கு பயப்படுத்ததே ஒரு வேலை. சரி வாங்க போய் உள்ள. அதுக்கு முன்னாடி விஞ்ச்சு இங்கே இருக்கா? இங்கே இல்லை, ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. சூப்பர். இன்னொரு முக்கியமான பொருள் ஹெலிகாப்டர் கீயும் கிடச்சிருச்சு. ஐயோ, இது வேறு ஓப்பன் பண்ணாமல் விட்டோன்னா. அப்பயே ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன், தெரியாமல் மறந்து விட்டேன். தெரியாமல் இல்லை, இந்த பக்கம் கிளவி வந்துடுவான்னு சொல்லிட்டு மறந்து விட்டேன். இங்கே என்ன இருக்குது? விஞ்சா 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 இல்லை, ஒரு இளவுமே இங்கே இல்லையா? சந்தோஷம். மேலே ஏறுவோம். ஏறி போய், ஐயோயோ நல்ல வேலை, சீக்கிரமாக போய். இங்கே ஒன்றும் இல்லையே. இது இங்கே போட்டுருவோம். இதை போட்டுட்டு இன்னும் பீஸா பிக்சரு, அவ்வளோதானே. ஃபியூயில் வேணும். ஃபியூல் எங்கே இருக்குது தெரியலையே. அந்த இது கிட்ட தான் இருக்கும். க்ரோ பார் யூஸ் பண்ணுவோமே, அங்கே தான் இருக்கணும் மேக்ஸிமம். வேறு எங்கே இருக்காது. ஷர்ட் கடை எடுத்துப்போம். கிளவி வந்திருப்பாங்களே, வந்துருக்காங்களா? தெரில. சரி வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே போய் அந்த இது இருக்கும்ல, என்னது இந்த ரூமா, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கட்டிங் பிளேஸ் வேணுமே அந்த ரூமுக்கு. கட்டிங் பிளேஸ் பார்க்கல. கட்டிங் பிளேஸ் ஒரு வேலை அந்த சந்து மாதிரி இருக்குமே, அங்கே இருக்குமோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க இங்கே பண்ணலாம். என்ன இருக்குது? வெப்பன் கீயா? வெப்பன் கீ வச்சு நான் என்னடா பண்ணுறது? இங்கே வர ஃபோட்டோ வைக்கணும். ஃபோட்டோ 3 ஃபோட்டோ கிடச்சிச்சா? தெரியலையே. சரி வாங்க கீழே போகலாம். ஐயோ, அந்த கிளவி வந்துருப்பாங்களே, தெரியாமல் வந்துட்டேனே. போன போய் தாடி வந்து கிளம்ப ஒரே அடி அடிச்சிட போகிறான். எங்கே எங்கே இருக்கு? எதுக்கு நான் கூப்பிட்றேன்? கிளட்டு நாயே. கிளவி, நீ அவனை கிளறி விட்டு நாயன்றியா? அப்போ நீ யாரு? பேர நீ, நான் உன்கிட்ட பேசல, நான் என் புருஷன்கிட்ட பேசுகிறேன். ஆமாம், எங்கள் விஷயத்துலேருந்து தலையிடாது. கிளவா போனா பொதுனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நீ என்னை தலையிடாதுன்றியா? கிளவி அவனை போட்டு பொழந்து எடு. இதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கடா இருக்க? மேலே தான் இருக்கேன். மேலேனா மேலே தான் கிளவி, உன் கிச்சன் ஆண்ட தான் இருக்கிறேன். வா, அங்கே தான் இருக்கியா? இரவுடும் என்ன பண்ணுன்னு பாடுறா. ஒவ்வொரு தாடி இதான் வீரோட பேச வேண்டியது, ஒன்றும் பண்ணாமல் தான் போகிறேன். சரிங்க, இந்த ஸ்டன்கை நான் 2 டைம் கீழே போடுவோம். இப்போ தான் அந்த கிளவியும் கிளம்புன புத்திசாலி மாதிரி. இல்லை, அந்த கிளம்ப வர மாட்டான், அவனுக்கு காட்டிக்காது. இந்த கிளவி வருவான். கிளவி சீக்கிரமாக வா. கிளவி வந்து சாகு கிளவி, உனக்காகலாம் இவ்வளோ டைம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த கிளவி உயிர் எடுக்கிறதுனே வந்து வாச்சிருக்கா பாருங்க. கிராணி ஒன்லியாவது வந்து சத்தம் போடுற அடுத்த செகண்ட் வருவா. இந்த தாடியில் வரவே மாட்டேங்கிறாளே. இத்தனைக்கும் கிராணியும் ஒன்றில் இவளுக்கு ஸ்பீடு கம்மி. இதில் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இதோட அங்கே ஸ்பீட் கம்மி தான். இவங்க நல்லா ஃபாஸ்ட்டாகவே வர ஈஸியில் கூட. இந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. கிளவி சீக்கிரமாக வாடி, எனக்கு வேறு வேலை பொழப்பு இல்லையா? பேராண்டி, நீ வேணா ஸ்ட்ரீமில் வச்சு வந்துருக்கலாம்ல, நான் சீக்கிரமாக வந்திருப்பேன். எதுக்கு? நான் சாகிறதுக்கு. அவங்க பாருங்க, சைட்லேருந்து வர பாருங்க. இதுதான் கிளவியோட புத்தின்றது. வா வா வா, சாகு நாயே. ஆமாம், அப்பா ஒரு வழியை உருப்படி எடுத்துட்டா. சாகு சாகு சாகு. நான் வீழ மாட்டேன். வீழ்ந்துதான் கிடக்கிற. எப்போ பார்த்தாலும் ஒரே டைலாக், வீழ மாட்டேன். என் கிழவன் எனக்காக பழி வாங்குவான். கிழிப்பான். நீ இல்லைன்னு இவன் கிட்ட என்ன ஓடி போயிருப்பான். இல்லை கிழவா? யாரை பார்த்து என்னடா சொல்றடி? பார்த்து தான் சொல்கிறேன், வேற யாரை பார்த்து சொல்கிறேன்? கிழமை நீ தானே இந்த கேமில்? இல்லை, எனக்கு வெறும் ஒரு 20 வயசு தான் இருக்கும். அப்போ எனக்கு 40. இங்கே பாருங்க, பார்க்காத நேரமும் பார்த்து அடிக்க வராமல் பாருங்க இந்த கிழமை. உனக்கு 20 வயசா? கிழமை நீ, உனக்கு 20 வயசா? அப்பா விஞ்ச் கழிச்சிச்சு. இதை தீயெல்லாம் போய் திருவி விட்டு அதுக்கப்புறம் அந்த இதை இவனை கொண்டு வர வேண்டியதான். இவன் பேர் வேறு என்ன ஞாபகம்? டேய், என்னடா உன் பேர்? ஹலோ, உன் பேர் என்ன? என்னங்க பேச மாட்டேங்கிறான்? ஒரு வேளை இவனுக்கு வாய்ஸ் இல்லையோ ஏதோ ஒன்று. இதை வந்து இங்கே கழட்டி விட்டுட்டு அந்த கிரேக்கன் கதையை முடிச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் போய் இவன்கிட்ட என்ன தெரியல, போய் பார்க்கணும். இவன் வேறு வெளியே வந்துட்டானா பரவாயில்ல, உடனே கொண்டு வருவேன்.
அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போய் இந்த ஸ்டன் கன் எடுத்துருவோம். ஸ்டன் கன்னு அதுக்கப்புறம் ஆமோ கீழே போய் என்ன பண்ணலாம் அந்த அவனை கொன்னுடலாம். கொன்னுட்டு எங்கண்ணா பொருள் இருக்கும், என்ன வரமாட்டேங்கிறான். டேய் பிடிச்சாதான் அங்கே பாருங்க, பீஸ் ஆஃப் பிக்சர் இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து தேவையான பொருள் இது ஒன்றே எனக்கு போதும். உள்ளே என்னன்னு நம்மளுக்கு என்ன, அவருக்கு எவ்வளோ எனக்கு ஒன்றாச்சு. இதை எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா, இல்லை என்ன எடுத்துக்கலாம். கன்னும் தேவைங்க, கன்று முக்கியமாக தேவை. மேலே அந்த இதுக்கு சேஃப் கீயா, சேஃபில் என்ன இருக்குது, ஏன் தேவையான பொருள் கொடுத்துரு கடவுளே. ஃபியூல் இருக்குமோ, ஃபியூல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர்ஸ்க்கு முன்னாடி பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொருள்லாம் கிடையாது, நம்மளுக்கு ஒன்றா கிடைக்காதுனால பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேசோலின் கிடச்சிடுச்சு. இதுன்னு போய் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னது பீஸ் ஆஃப் பிக்சர், அதுக்கப்புறம் அந்த கன், அவ்வளோதாங்க. இது 3 மட்டும் எடுத்து போய் மேலே போட்டால் எஸ்கேப் பண்ணிடலாம். சீக்கிரமாக எடுத்து போய் இது போடுவோம். அந்த கிழவி வேறு வந்திருப்பாங்களே. திருட்டு கிளவி வந்துட்டீங்க தானே. நாங்கள் வந்தா என்ன வரா கட்டி உடைக்கிறீங்களாடா. என்னவா கிளவி பார்க்காத நேரம் வந்து பின்னாடி அடிச்சிட்டிங்கன்னா, ஐயோ அந்த கிளவி வந்திருந்தா என்ன சத்தம் கேட்டிங்க வந்துடுவாளே. கிளவி வந்துட்டியா? வந்துட்டேன்டா நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறா. பாப்பா ஓடு. இந்த கிளவி வேறு பார்த்துட்டாலே. கிளவி வந்துட்டாதான் பார்த்துட்டான். நல்ல வேலைங்க, நம்ம போகாமல் நின்றது நம்மளுக்கு நல்லது. அவள் அங்கேயே பார்த்துன்னு கிளம்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெளியே பெரும்பாக போய்க்கலாம். பாருங்களேன், அந்த கிளவிக்கு நல்லாவே தெரியும் நம்ம இங்கே தான் ஓடி வந்தேன்னு. அப்போ இதுக்குள்ளே தான் போன்ற அறிவு கூடவா இவளுக்கு இருக்காது. இங்கே போயிருப்பான் இந்த பேராண்டி. வர நிறைய மாயத்தல்லாம் பண்ணுறானே இவன். இங்கே தானே வந்தான். மாயாஜாலமா, அடை கிளவி, நான் இங்கே தான் இருக்கேன், அது கூட பார்க்காம நான் எதுவும் மாயாஜாலம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரியுது. ஓகே, இந்த ஸ்டன்கன் எடுத்துக்கலாம். இந்த கிளவி போட்டு எங்கடா ஆமாங்கடா. ஐயோ காணுமே. சரி விடுங்க, கவலைப்பட தேவையில்லை. எனக்கு இது எங்கே இருக்குன்னு தெரியும். கீழே இருக்குல்ல நம்ம ஸ்பான இடம், அது பக்கத்தில் கூட புல்லட் விடுமே, அங்கே தான் இந்த ஆமாவும் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்னால் அங்கே போக முடியுமான்னு தான் தெரியல. யார் இருக்கிறோம், ஓஹோ கிளவி போகிறாங்க. நல்ல வேலை, இவளுக்கு கண்ணு தெரியாதுன்ற ஒரு காரணத்தினால நம்ம விட்டு வச்சுருக்கிறான். இது இங்கே போடுவோம், அப்போ வருவா. பிறடி உன்னை பார்த்துட்டேன். ஐயோ கிளம்ப போகிறான். ஐயோ டபுள் அட்டாக்கு, செத்தேன். டபுள் அட்டாக் வேறையா. டேய் நீங்கள் பண்ணுறது இருக்கே. இந்த கிழமை எங்கே போகலான்னு தெரியலையே. ஐயோ இங்கே போகலாமா, மேலே போயிடலாம். கீழே தான் அந்த கிளம்ப போயிருமா. கீழே போய் அவ்வளோதான். கீழே கிளம்ப, மேலே கிளவி ரோலி க்ளோஸ். வெப்பன் கீ மேலே இருந்துச்சுல்ல. கிளவி போனா போது ஒரு 2 நிமிஷம் மட்டும் உன்னை படுக்க வைக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 நிமிஷத்தை சேர்த்துக்கிட்டேன். இங்கே அந்த வெப்பன் கீ இருக்குது, வாங்க எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அங்கே அன்லிமிட்டட் ஆமோ கிடைக்குங்க உள்ள ஒரு இடத்துல. அதனால் நோ வரிஸ். ஏன்னா அந்த கேம் விளையாடும்போது இந்த ஸ்டன்கனை வச்சா ஒரு சுட்டு அதை எடுத்து எவ்வளோ பெரிய வேலை. அது இல்லாமல் இனிமேல் டபுள் அட்டாக் நினச்சி கூட பயமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெப்பன் தான் இருக்கிறதுல, அதாவது இந்த ஸ்டன்கன் தான் இருக்கிறது பெஸ்ட்டு. 2 பேர் டபுள் அட்டாக் பண்ணால் கூட கொண்டுடலாம். இந்த கிரனேட் இருக்குது பாருங்கள், நம்மளே கொண்டுடுவோம் சில டைம்லாம். அவ்வளோதான். இந்த புக்கை டேர்ன் பண்ணி விட்டுட்டு உள்ளே போய் இந்த ஸ்டன்கனை எடுத்துட வேண்டியதான். எனக்கு ஒரு பயம், பொன்னை கழுத்துலேயே வந்து அடிக்கடி இந்த கிளவு அடிச்சிடலாம். இந்த இடத்துல மட்டும் இந்த கிளவியை சுடும்போது பொன்னை கழுத்தில் வந்து அடிக்கிறதையும் இந்த கிழவனுக்கு ஒரு வேலை. 2 ஆமோ எடுத்துப்போம், போடுவோமா கீழே. அவ்வளோதாங்க. இது அந்த பீஸ் ஆஃப் பிக்சர் இதெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டேன்னா என்னுடைய வேலை முடிந்தது. அவள் இந்த ஸ்டன்கனை எத்தனை தண்ணி போட்டோம் தெரியல. கிளம்பி வந்துட்டாளா? கிளவி வந்துட்டியா? இங்கே இருக்கா இவன், சத்தம் மட்டும் கேட்குது அழகணும். ஓ இங்கே தான் இருக்கிறேன் நீ. இவன் வந்துட்டாங்க, சுட்டு கொள்ளு. கிளவா இருப்பானே. கிளவா சிக்மா வாடா இங்கே. கிளவா என்ன பண்ணுற, தூங்கிட்டியாடா? இல்லையே, தூங்குற மாதிரி கூட சத்தம் கேட்கலையே. இவன் ஒரு மேலே பாட்டை போடுற டான்ஸ் ஆடுறானோ? இல்லை, வாய்ப்பு இல்லை. கிளவா எங்கே இருக்க? சிக்மா இங்கே முன்னாடி வா. அவன் வந்துட்டான். வந்துட்டியாடா நான் சாகு. அவ்வளோதாங்க. இந்த கன் எடுத்து போய் மேலே போட்டு பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்து போயிடலாமா? வாங்க நண்பர்களே, வேகமாக போகலாம். எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. தானே? ஆமாம் கிடச்சிருச்சு. அந்த பீஸ் ஆஃப் ஒரே ஒரு பிக்சர், அதை மட்டும் எடுத்து வந்துட வேண்டியதுதான். சீக்கிரமாக போய் வேகம் வேணாம், அந்த கேள்வியை சொல்லிட்டு நான் பாடுறதுக்கு அவ்வளோமாக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி ஊற்றுவீங்க, ஏன் அதை கேட்குறது. உள்ளே போய் இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் இங்கே தான் இருந்து பார்த்தேன். இங்கே தான் இருக்குது. ஓகே, இது எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பொருள் தேவை? இல்லைங்க, இந்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா பொருளும் எடுத்தாச்சு. எஸ்கேப் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. வாங்க மேலே போகலாம். மேலே போய் இந்த பீஸ் ஆஃப் பிக்சரையும் அந்த ரூம்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டோர் லாக்கெட்டு போய் இந்த உள்ளேருந்து லாக் பண்ணிப்போம்.
அப்புறம் கிழவி வந்தாலும் கொஞ்சம் தொல்லை இருக்காது. ஸ்பானாகி அவங்க இங்கே வந்தாலும் எப்படி சொல்கிறது, உள்ளே எந்த பொருளையும் இது பண்ண முடியாது, நம்மளை அழிக்க முடியாதுல்ல. அதுதான் அன்றைக்கி ஒரு கிழவிங்க ஸ்பான் ஆக மாட்டோம். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே ஸ்பான் ஆக மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டோர் லாக்கிங் வச்சுட்டு எல்லா பொருளும் மேலே எடுத்துன்னு போய் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துன்னு போடணும், கேஸோலின் எடுத்துகிட்டு போய் மேலே போடணும். கேஸோலின் ஒன்று போட்டாச்சு. ரெண்டாவது பொருள் எது தேவை, இந்த பீஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இந்த ஒன்று. இந்த கேனவன் ஃபோட்டோ வேறு சேமிக்கணும், எனக்கு தலை எழுத்து. இதை எடுத்துன்னு போய் இங்கே போட்டுட்டு, ஷோ என்னங்க இது ரொம்ப நேரம் ஆகுமோ, நெட்டுன்னு இவ்வளோ பொருள் டக்கு டக்குன்னு போய் மேலே போனால் பேசாமல் ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டு வந்துருக்கலாமோ. ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டா அந்த 3 பிக்சரை வச்சு, கிளாஸ் பீஸை வச்சு, டக் டேப்பை போட்டு, ஃபியூல் எடுத்துன்னு போய் அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துன்னு போய் இங்கே போட்டுடலாமா. சரி, இனிமேல் இந்த கிழவி தொழில். ஓகே, இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துட்டு போயிடலாம். என்னங்க இது வந்துருச்சு, உளுந்துருமா இது அடிக்கடி? ஐயய்யா, நான் பார்க்கவே இல்லையே இதை. இது உளுந்துரும் போலையே அடிக்கடி டோர் லாக்கு. நான் இது கம்ப்ளீட்டாக அப்படியே இதாக இருக்கும்னு நினச்சேன். ஓ அதுதானே, அது கம்ப்ளீட்டாக இதாக இருந்தால் கிழவி ஒரு ரூமில் அடித்து வச்சுட்டு பூட்டிட மாட்டாங்க. அதுவும் அதான் பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துன்னு போயிட வேண்டியது தான். இதை எடுத்துன்னு போய் மேலே போட்டுடலாம். இது எடுத்துன்னு போய் மேலே போட்டுறாங்க. கிழவன் கால், ஐயோ கிழவனுக்கிறனா? இல்லை 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 ஐயோ, பீஸ் ஆஃப் பிக்சரை காணும். ஃபஸ்ட்டு இது சரி, அது விடுங்க. அது இங்கே தான் இருக்குது, இங்கே தானே? ஐயோ, இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம் இருங்க. வெளியே மட்டும் இருந்துச்சு, கிளவி இருந்தாங்கன்னா செத்துருவேனே. கடவுளே, வெளியே மட்டும் இருக்கக்கூடாது கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பண்ணுறது, செக்யூரிட்டி கேட் மாதிரி இல்லாமல் டோர் லாக்கு. நீ ஒன்று, நான் என்னென்ன இந்த மாட்டத்துக்குள்ளே அந்த கிளவு கதவு திறந்துட்டானா? ஐயோ வெளியே இருக்குதே. கிடைக்குது விட முடியுது. இப்போ எடுத்துரு பொறுமை அப்பாடி எடுத்தாச்சு. பரவாயில்லையே, இந்த நம்ம கூட சில பவர்ஸ்லாம் இருக்குது போல். இதை போய் இங்கே போட்டுட்டு இன்னும் என்னென்ன பொருள் தேவை, கிளாஸ் ஃபியூஸ் மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை. ஹெலிகாப்டருக்கு ஏற்றுன்னு போயிட வேண்டியதான். ஹெலிகாப்டருக்கு ஏற்றுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஃபியூஸா அது ஏற்றுன்னு போயிட்டா அவ்வளோதாங்க, எஸ்கேப்பை முடிக்க போகிறாங்க. அப்பா, அந்த பொருளை எடுக்கிறதுக்கே ஒரு யுகம் ஆயிரும் போலியே. ஐயோ, இதெல்லாம் பேசாமல் கட் பண்ணிட்டா. வேணாம் எடுத்தாச்சு, அப்படியே அப்லோடு பண்ணிட வேண்டியது தான். இது என்ன போயிட்டு இந்த செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணலாம், அது என்ன தரலாமா? அந்த கிழமை கடைசி வரைக்கும் இந்த ரூம்குள்ளே வராமல் இருக்கட்டும். சரி வாங்க, பீஸ் ஆஃப் பிக்சர்ஸ் போய் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர், இந்த கிழமை ஃபோட்டோலாம் எவன் எடுத்துப்பா? அதே இந்த கிழமை பிச்சு வச்சுருக்காம பார்த்தீங்களா? பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கோடு வேறு. கிராணி 1ல் கிளவி ஃபோட்டோ இருக்கும், அதை இந்த மாதிரி பிச்சு கிராணி 2ல் இவன் ஃபோட்டோ, கிராணி 3ல் தான் 2 ஃபோட்டோ இருக்குமோ தெரிலப்பா. நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் இந்த ஃபோட்டோவையும். அதான் இருக்குது இல்லை தானே? எதுவும் இல்லை தான். சரி வாங்க, இது போய் வச்சுட்டோம். அவ்வளோதாங்க, இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ தான் ஐயோ இந்த தலைவலியா, கன்னு ஷார்ட் கன்னு. இதுக்குள்ளே என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இதுக்குள்ளே அந்த ஸ்டேரிங் போட்டோட வீடு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதான் அதை அடிச்சு வச்சுருக்காங்களே அங்கே. ஏன் தெரியுமா? அதுதான் இது வரைக்கும் கட்டியே பிடிக்கல நம்ம. அதுதான் இருக்கணும், வேறு என்ன போகுது? அன்லிமிட்டெட் ஆமோ. இது இங்கே வச்சு கரெக்டாக இங்கே வச்சுருவோம். அதை எப்படிலாம் இன்னொரு டைமு இப்போ கரெக்டாக இங்கே வரும், அடிச்சிட வேண்டியதுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதாங்க. ஓகே, சீக்கிரமாக தொலைங்கடாடி. உங்களுக்கு வேறு ஒரு பசில், இந்த கிராணியில் பசில்னால் இது ஒன்று தான். ஐயோ, எங்கே இவ்வளோ ஆமாம் வந்துச்சு? மறைஞ்சிருமா குறிப்பிட்ட டைமில்? அவ்வளோதாங்க, கடைசியாக இப்போ தான் எடுக்க முடியும், இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. இங்கே தள்ளி வைப்போம் இன்னொரு டைம் இப்படி, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு வரும். இப்போ கீழே ஒரு நிமி, அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இது அடுத்து கிளாஸ் வியூஸ். எங்கே இருக்குது கிளாஸ் வியூஸ் எடுத்து போயிடலாமா? ஓகே, இது எடுத்து போயிட வேண்டியதுதான். கிளாஸ் வியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் டக் டேப்பு, ஃபியூலு, ஹெலிகாப்டருக்கு எஸ்கேப்பு, அவ்வளோதாங்க. சாம இந்த ஃபியூலு இந்த ஷாட்டுக்கு எல்லாம் தூக்கின்னு போயிடலாமா? தூக்கின்னு போயிடலாங்க, அதுதான் நல்லது. உடஞ்சிருமா? இல்லை, கிளாஸ் பீஸாக வச்சாச்சுல, அதுக்கப்புறம் எப்படி உடையும்? இந்த டெவலப்பர்ஸ் நினச்சா ஏதாவது இன்னொரு எஸ்கேப் கொண்டு வரலாம், ஏன்னே தெரில, கொண்டே வரமாட்டேங்கிறானுங்க. எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னே தெரில. சரி, இருக்கிற கேமில் அப்டேட் உள்ளேனா கூட பரவாயில்ல, புது கேம் கூட வரமாட்டேங்குது. ஆன்வில் இது தூக்கின்னு போயிடுவோம். அப்போ தான் அந்த கிழமை டோரை திறக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, பார்க்க ஜாலியாக இருக்கும்.
ஓகேங்க, இது போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் கன்னு போட்டாச்சா? புல்லட் இருக்குது. நான் கூட இல்லைன்னு நினச்சேன். இல்லையானாலும் என்னால் எடுக்க முடியாதே. அந்த அன்லிமிட்டட் ஆமாஸ் வந்து அந்த இது முடிஞ்சோடனே முடிஞ்சிடும். சரி வாங்க, ஒரு புல்லட் இருக்குது, எவன் கொண்டு வர வேண்டியதான். கேசோலின் இப்போ இருக்கிறதுக்கு கேசோலின் இல்லைன்னா எப்படி? பெட்ரோலே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு இந்த இது என்ன போயிடலாமா? ஃபஸ்ட்டு இதுங்க ஊற்றிடுவோம். ஏய், இது வந்து ஆர்மி ஹெலிகாப்டரு. பார்த்தீங்களா, கீழே கன்னெல்லாம் இருக்குது. இது பக்கா ஆர்மி யூஸ் பண்ணுறதுங்க. கிளம்பி இது எப்படி எட்டு வந்த? அது ஒன்றும் இல்லை பேராண்டி. எனக்கு தெரியும். எவனே அடிச்சு போட்டு எட்டு வந்தியா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட பேராண்டி. ஆனால் அது மட்டும் இல்லை, இது வந்து கிழமை ஆர்மியில் செய்யும் போது என்ன செஞ்சான்? இல்லை கிழமை ஆர்மியில் இருக்கும் போது அவனுக்கு கொடுத்தது. கிளவி இந்த மாதிரிலாம் தரமாட்டாங்களே வழக்கமாக கவர்மெண்ட் ஹெலிகாப்டர்லாம். அதுவும் உங்களை மாதிரி கல்பேட்டை நம்பி எப்படி தந்தாங்க? கிழவனுடைய வீர தீர செயலில் பாராட்டி தந்தாங்க பேரேண்டி. அதெல்லாம் நான் நம்பணுமா? இங்கேருந்து குளிச்சு பார்க்கலாமா? எல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் சொதப்பி விட்டுற போகிறோம். வாங்க, ஹெலிகாப்டருக்கு ஏற்று போயிட வேண்டியதா. ஹெலிகாப்டருக்கு எஸ்கேப் பண்ணிடலாமா? இருங்க என்னத்த மனகரணி. ஸ்டன் கன் ஆனால் ஆமாம் இல்லை, பரவாயில்ல விடுங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு இல்லைன்னா கூட வீட்டில் ஒரு இதாக வச்சுப்போம். இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுப்போம். ஆமாம் இருந்ததுதான் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நல்லா விலைக்கு விற்றுருப்பேன். என்ன பண்ணுறது? அவன் எங்கே போட்ட ஹெலிகாப்டருக்கு? ஐயோ, காணும். அப்போ இங்கே தான் இருக்குது. நல்ல வேலை பொருள்லாம் விட மினுக்குது. இல்லை அவ்வளோதான், என் கதை முடிஞ்சுது. ஓகே, எடுத்துடலாமா? சரி, கடைசியாக ஒரு டைம் இந்த ஹெலிகாப்டர் பார்த்துக்கலாங்க. பாருங்க, கன்று வேறு இருக்குது. ஓகேங்க, எஸ்கேப் பண்ணிட வேண்டாம். இன்ஜின் ஸ்டார்ட். அவ்வளோதாங்க, ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஈவிலன் போடலாமா இல்லை வேறு கேம் போடலாமான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கிளவி பார்க்கலாமா என்ன ரியாக்ஷன்னு? கிளவி மேலே போயிட்டு கீழே பார்த்தா கிளவி இருப்பாங்க. என்ன ஒரு மயாஜலம். பாய் கிளவி பேராண்டி சந்திப்போம். பெரோடி மறக்காம வந்துரு. கண்டிப்பாக வரேன் கிளவா. ஓகே, த எண்ட். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.